போர் சேதம் மற்றும் பங்குச்சந்தை வீழ்ச்சியால் ஏற்பட்டுள்ள பொருளாதார இழப்பை சரி செய்ய சர்வதேச அமைப்புகளிடம் கடன் கோரும் பாகிஸ்தான். இந்தியாவின் தாக்குதலில் ஏற்பட்டுள்ள கடுமையான பாதிப்புகளை சமாளிக்க உலக வங்கி கடன் வழங்க வேண்டும் என பாகிஸ்தான் கோரிக்கை வைத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போர் சேதம் மற்றும் பங்குச்சந்தை வீழ்ச்சியால் ஏற்பட்ட பொருளாதார இழப்பை சரி செய்ய சர்வதேச அமைப்புகளிடம் பாகிஸ்தான் கோரிக்கை வைத்திருக்கிறது. இந்தியாவின் தாக்குதலில் ஏற்பட்டுள்ள கடுமையான பாதிப்புகளை சமாளிக்க உலக வங்கியிடம் கடன் கோரியிருக்கிறது பாகிஸ்தான். போர் பதற்றம் மற்றும் இந்த சூழல் குறித்து நம்முடன் விவாதிக்க மூத்த தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், வணக்கம். தற்போது பாகிஸ்தான் உலக வங்கிகள் கிட்ட இருந்தும் சர்வதேச அமைப்புகள் கிட்ட இருந்தும் கடன் கோரியிருக்கிறாங்க, உதவிகளை கோரியிருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு இது ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொடுக்குமா, இல்ல உலக வங்கி இதை எப்படி பார்க்கும்? பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவத்தினுடைய ஆபரேஷன் சிந்தூர் தற்போதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் பாகிஸ்தான் ராணுவத்தை பொறுத்தவரையில் எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மீறி அப்பாவி பொதுமக்கள் மீது தொடர் தாக்குதல்களை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேற்று இரவு முதலிருந்தே ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லையோரம் அமைந்திருக்கக்கூடிய மாநிலங்களில் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதலை நடத்த முயற்சித்த பாகிஸ்தானினுடைய அனைத்து முயற்சிகளும் இந்திய ராணுவத்தின் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. வான்வெளி தாக்குதல்கள் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதல்களால் பெரும் இழப்புகளுக்கு பிறகு சர்வதேச கூட்டாளிகளிடம் கூடுதல் கடன்களுக்காக பாகிஸ்தான் அரசு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அதிகரித்து வரக்கூடிய போர் மற்றும் பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு மத்தியில் குறிப்பாக பாகிஸ்தானை பொறுத்தவரையில் கராச்சி பங்குச்சந்தை முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய வங்கிகள், தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்திருக்கக்கூடிய அனைத்து பங்குகளும் தற்போது விற்பனைக்கு வந்திருக்கின்றன. முதலீட்டாளர்கள் தாங்கள் முதலீடு செய்திருக்கக்கூடிய அனைத்து பங்குகளையும் திரும்ப பெறுவதை காரணம் காட்டி பாகிஸ்தானுடைய கராச்சி பங்குச்சந்தை முழுவதுமாக மூடப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அதிகரித்து வரக்கூடிய போர் மற்றும் பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு மத்தியில் சர்வதேச கூட்டாளிகள் பொருளாதார நெருக்கடியை குறைக்க உதவுமாறு பாகிஸ்தானுடைய அரசு சார்பாக அதிகாரப்பூர்வமாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதார விவகார அமைச்சகத்தின் பொருளாதார விவகார பிரிவின் மூலமாக இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரையில் போர் நடைபெற வேண்டுமா என்பதை பாகிஸ்தானே முடிவு செய்ய வேண்டும் என்பதை இந்தியா பலமுறை தெளிவுபடுத்தி இருக்கிறது. இந்தியாவினுடைய துல்லியமான தாக்குதல் என்பது பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் முகாம்களை அழிக்க வேண்டும் என்பதோடு அங்கு இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை வேரோடு அறுக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தியே இருந்தது. அதன் அடிப்படையிலேயே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஆபரேஷன் சிந்தூர் எனும் தலைப்பில் பாகிஸ்தானில் பதுங்கி இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் மீது துல்லியமாக நடத்தப்பட்ட அந்த தாக்குதலின் மூலமாக 100க்கும் அதிகமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலையும் இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி, சீஸ்ஃபயர் என்று அழைக்கப்படக்கூடிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தற்போது செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக பல்வேறு நாடுகளும் தங்களுடைய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றன. குறிப்பாக சீனா உள்ளிட்ட பல்வேறு அண்டை நாடுகளும் இந்த தீவிரவாதத்தை ஒழிப்பதில் இந்தியாவுக்கு துணை நிற்பதாக தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றன. அதே நேரத்தில் இரு நாடுகளுக்கு இடையே நிலவக்கூடிய போர் பதற்றத்தை தணிப்பதற்கு இரு நாடுகளும் அமைதியான சூழலை உருவாக்குவதற்கு தாங்கள் உதவியாக இருப்பதாகவும் பல்வேறு நாடுகள் தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட இந்த பாகிஸ்தானுடைய அத்துமீறல் என்பது எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தற்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சண்டிகர் மாநிலத்தை பொறுத்தவரையில் வான்வெளி தாக்குதல் நடத்தப்படுவதற்கான எச்சரிக்கை ஒலியாக அந்த சைரன் ஒலி ஒலிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக பொதுமக்கள் யாரும் இல்லங்களை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் மொட்டை மாடியோ பால்கனியிலோ நின்று பார்க்க வேண்டாம் என்ற ஒரு தகவலை அந்த மாநிலத்தினுடைய மாநில நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது. ரோந்து பணி மூலமாகவும் அங்கு மக்களுக்கு முழுமையான எச்சரிக்கை விடுக்க கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு
விமான நிலையங்களுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் 2 கட்ட சோதனைகளுக்கு பிறகே அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், குறிப்பாக விமான பயணிகள் மேற்கொள்ளக்கூடிய அந்த பயணிகள் 3 மணி நேரத்துக்கு முன்பாக விமான நிலையத்திற்குள் வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் விமான பணியாளர் அமைச்சகம் மூலமாக விடுக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் இந்த சோதனை என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் இன்றும் கூட இந்த போர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தை பொறுத்தவரையில் அனைத்து மருத்துவமனைகளிலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விடுமுறைக்கு சென்றிருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும், அனைத்து மாநில மருத்துவமனைகளிலும் போதுமான படுக்கைகள் மற்றும் வென்டிலேட்டர், ஐசியு அவசர சிகிச்சை பிரிவு என்று அழைக்கப்படக்கூடிய ஐசியு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுமே தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அந்தந்த மாநில அரசுகள் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. ஜம்முவில் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அப்துல்லா அந்த ட்ரோன் தாக்குதலுக்கு குறிவைக்கப்பட்ட இடத்திற்கு சென்று நேரடியாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை பொறுத்தவரையில் முப்படை தளபதிகளோடு இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெறப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நேற்று மாலை 5 மணிக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளர் மற்றும் பல்வேறு ராணுவ பிரிவினுடைய அதிகாரிகள் இணைந்து செய்தியாளர் சந்திப்பின் போது பல்வேறு விளக்கங்களை அளித்திருந்தார்கள். குறிப்பாக போரை இந்தியா விரும்பவில்லை எனவும், ஒருவேளை போருக்கு பாகிஸ்தான் தயாராகும் பட்சத்தில் அதற்கு பின் விளைவுகள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பின் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களை நடத்த இந்தியா தயாராக இருக்கும் எனவும், பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் தகுந்த பதிலடி கொடுக்கும் எனவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக நேற்று நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பஞ்சாப், அதாவது எல்லையோர மாநிலங்களாக கருதப்படக்கூடிய பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு இந்த 3 மாநிலங்களை பொறுத்தவரையில் நேற்று நள்ளிரவில் பாகிஸ்தான் மூலமாக ஏவப்பட்ட அந்த ட்ரோன்கள் இந்திய ராணுவத்தின் மூலமாக துல்லியமாக முறையில் ஏவப்பட்டு அனைத்தும் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் எந்தவித பாதிப்பும் இன்றி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய ராணுவமும் எல்லையோர மாநில முதலமைச்சர்களும் எடுத்திருக்கிறார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தவரையில் இந்த எல்லையோரங்கள் இருக்கக்கூடிய 10 மாநில முதலமைச்சர்களோடு ஏற்கனவே ஆலோசனை நடத்தி போதுமான பாதுகாப்பு எச்சரிக்கைகளையும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளையும் தீவிரப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தார். அவசர தேவைகளை விட்டு பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என அந்தந்த மாநில நிர்வாகம் மூலமாக பொதுமக்களுக்கு முறையான அறிவுறுத்தல் தொடர்ந்து விடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. போர் நிறுத்தத்திற்கான ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மீறி பாகிஸ்தான் தொடர்ந்து செயல்பட்டு வருவதை இந்திய ராணுவமும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட நேற்று நள்ளிரவில் மட்டும் 15 முறை இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ராணுவம் மீறி இருப்பதாக இந்திய ராணுவம் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் 50க்கும் அதிகமான ட்ரோன்களின் மூலமாக இந்திய எல்லை கட்டுப்பாட்டு அருகே இருக்கக்கூடிய பகுதிகளை குறிவைத்து அந்த ட்ரோன்களை ஏவுவதற்கு பாகிஸ்தான் ராணுவம் திட்டமிட்டதாகவும், அது இந்திய ராணுவத்தினுடைய துல்லியமான நடவடிக்கைகள் மூலமாக வான்வெளி பாதுகாப்பு வசதிகள் மூலமாக வானிலேயே அழித்து ஒழிக்கப்பட்டதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவத்தை பொறுத்தவரையில் அனைத்து விதமான நடவடிக்கைகளுக்கும் தயாராக இருக்கிறது. பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறும் பட்சத்தில் அதனை தடுப்பதற்கும் மீண்டும் பதிலடி கொடுப்பதற்கும் இந்திய ராணுவம் தயார் நிலையில் இருப்பதை அண்மை கால தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளும் எச்சரிக்கைகளும் அறிவுறுத்தல்களும் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றன. விக்னேஷ், தற்போது நீங்க சொன்னது போல பல விதிமுறைகளையும் போர் ஒப்பந்த விதிகளையும் பாகிஸ்தான் மீறி இருக்கக்கூடிய சூழல்ல அமைதி பேச்சுவார்த்தைக்கும் பாகிஸ்தான் எதுவும் முன்வராங்களா? ஏன்னா இந்தியாவினுடைய பதிலடியானது மிகவும் உறுதியா இருக்கக்கூடிய சூழ்நிலை. பாகிஸ்தானுடைய நிலை இப்ப எப்படி இருக்கு? பாகிஸ்தானுடைய அனைத்து முயற்சிகளும் தோல்வியிலேயே முடிவடைந்திருக்கின்றன. பாகிஸ்தான் திட்டமிட்ட நிகழ்வுகள், அது மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிவடைந்திருக்கிறது. அதனுடைய எதிரொலிதான் தற்போது உலக வங்கிகளுடனும் சர்வதேச கூட்டாளிகளுடனும் கடன் கேட்கும் அளவிற்கான பொருளாதாரத்தை மிக மோசமான சூழ்நிலைக்கு பாகிஸ்தான் தள்ளி இருக்கிறது. அந்த நாட்டை பொறுத்தவரையில் அங்க நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சி தலைவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது அதனுடைய அண்மை கால நிகழ்வுகள் உறுதியாக நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது. குறிப்பாக
கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக இந்திய ராணுவம் நடத்திய அந்த பயங்கரவாத முகாம்கள் மீதான தாக்குதலில் 100க்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு குற்ற சம்பவங்களோடு தொடர்புடைய தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்படக்கூடிய நபர்களும் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய உடலில் தேசிய கொடியை போர்த்தி இருப்பதும், அவர்கள் நடைபெற்ற இறுதி சடங்கு நிகழ்வில் IS அமைப்பு உட்பட பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருப்பதும், இந்த பாகிஸ்தான் ராணுவம் எந்த வகையில் எந்த அளவிற்கு இந்த பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாக பல்வேறு செய்தி நிறுவனங்கள் தங்களுடைய செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். பாகிஸ்தானுடைய பொருளாதார நிலையம் என்பது கிட்டத்தட்ட முழுமையாக சீர்குலைந்திருக்கிறது. பாகிஸ்தான் திட்டங்கள் அனைத்தும் இந்திய ராணுவத்தின் மூலமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. கோழைத்தனமான தாக்குதல்களில் பாகிஸ்தான் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை அண்மை கால நிகழ்வுகள் தெளிவாக நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக எல்லைக்கோட்டு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய, எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் கண்மூடித்தனமான துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்கிறது. அதில் இதுவரை 15க்கும் மேற்பட்ட, குறிப்பாக குழந்தைகள், பெண்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பின் மூலமாக உணர்த்தி கொண்டிருக்கிறது. இந்திய எல்லைக்குள் பாகிஸ்தான் நுழைவதையும் வான்வெளி மூலமாக தாக்குதல் நடத்துவதையும் தடுப்பதற்கு தேவையான அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கிறது. ராணுவம் மட்டுமல்லாது கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய முப்படைகளும் இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கும், அதே நேரத்தில் நாட்டு மக்கள் மீது போர் தொடுக்கக்கூடிய பாகிஸ்தானை எதிர்கொள்வதற்கும் பதிலடி கொடுப்பதற்கும் இந்த முப்படைகளும் தயார் நிலையில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கூட மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த முப்படை தளபதிகளோடு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் நடைபெற்ற தாக்குதல்கள், அதனை எதிர்கொண்ட விதம் குறித்தும், மீண்டும் பதிலடி கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் பல்வேறு விவரங்களை ஆலோசனையாக ராஜ்நாத் சிங் இந்த முப்படை தளபதிகளுக்கும் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைந்திருக்கக்கூடிய சூழலில் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பங்குச்சந்தையும் மூடப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் மூடப்படக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய வகையில் இந்தியா மீது ஒரு அபாண்டமான பழியை சுமத்தி இந்தியா வேண்டுமென்றே போர் தொடுப்பது போலவும், இந்தியா பாகிஸ்தான் மக்களை திட்டமிட்டு கொள்வது போலவும் ஒரு வதந்தியான தகவல்களை அந்நாட்டு நிறுவனங்கள் தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கிய நாளன்றே பாகிஸ்தானில் பொதுமக்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதாக பல்வேறு வதந்திகளை அந்நாட்டு நிறுவனங்களுடைய செய்தி நிறுவனங்கள் தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கின்றன. இது திட்டமிட்ட கோழைத்தனமான நடவடிக்கை எனவும் இந்திய ராணுவம் சார்பாக தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அண்மையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது உரிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதாரம் முழுவதுமாக சீர்குலைந்திருக்கக்கூடிய சூழலில் மேலும் இந்த போர் நடவடிக்கையை பாகிஸ்தான் தொடரும் பட்சத்தில் அதற்கு உரிய பதிலடியை கொடுப்பதற்கு இந்திய ராணுவமும் முப்படைகளும் தயார் நிலையில் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்திருக்கிறது. அதே நேரத்தில் எல்லையோர கட்டுப்பாட்டு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் ஏற்படாத வகையிலும், அவ்வாறு பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் அவர்களுக்கு மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை உடனுக்குடன் வழங்கக்கூடிய வகையிலும் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதையும் மத்திய அரசு உறுதி செய்திருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square அரண்யா record breaking success ஆ phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square அரண்யா at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.